ஏய் ஆக்ஷன் சொல்லட்டுமா? நோடா. எஸ் நோ. எஸ் ப்ரோ. நோ ப்ரோ. எஸ் ப்ரோ. ப்ரோ நோ ப்ரோ. எப்படி? ஏன் என்ன ப்ரோ? என்ன ப்ரோ? இதான் டாபிக்கே இன்னைக்கு. இதான் டாபிக்கே. ஆமா. அவ்வளவுதான். வழக்கம் போல நம்மளுக்கு ஒண்ணும் புரியல. சோ இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னா எஸ் வெர்சஸ் நோ. ஓகே. நீங்க என்ன இத வச்சு எஸ் வெர்சஸ் நோ என்ன பேச போற? ஆமா. சோ இப்போ எஸ் சொல்லி நிறைய இடத்துல நம்ம அடி வாங்கிருப்போம். ஆமா ஆமா ஆமா. எல்லாம் மைண்ட்ல வருதா? ஆஹா. அதெல்லாம் வேற மைண்ட்ல வருது. ஓகே. How do I tell you? சோ நோ சொல்லி நிறைய இடத்துல நம்ம தப்பிச்சிருப்போம். நோ சொல்லி அடி வாங்கிருந்தா வலிக்கலையே. சோ எஸ் சொல்லி எந்தெந்த இடத்துலலாம் வந்து நம்ம அடி வாங்கியிருக்கோம், நோ சொல்லி எங்கெங்கெல்லாம் தப்பிச்சிருக்கோம். இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பேச போறோம். எஸ் சொல்லி பயங்கரமா அடி வாங்கின ஒரு சம்பவம், நிஜமாவே அடி வாங்கினேன். எங்க அப்படின்னா நம்ம நண்பர் ஒருத்தர், அவர் வந்து காலேஜ் டைம்ல ஒரு ஈவெண்ட்டுக்கு பொருள் வாங்கணும், பாரிஸ் வரைக்கும் போனோம். ஒரே ஒரு பைக் தான் இருக்கு. எனக்கு வந்து ஓட்ட தெரியாது, என் ஃப்ரெண்டுக்கும் ஓட்ட தெரியாதா? ஆமா. ஆனா அவன் என்ன சொல்லிட்டா, ஓட்டுவேன், செம்மையா ஓட்டுவேன், நான் போயிட்டு மொத்த லோடையும் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டான். சரி ஓட்ட தெரியும் அப்படின்ட்டு எங்க காலேஜ்ல இருந்து அப்படியே போயிட்டு இருக்கும்போது ரைட் எடுத்தா சேத்துப்பட்டு பிரிட்ஜ் அதுக்கு முன்னாடி இருக்கும். போயிட்டே இருக்கிறோம், ஒரு இடத்துல பெட்ரோல் போட்டுட்டு கிளம்பணும். கிளம்பி நம்மளால ஊழ்ந்தது ஒண்ணு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல. பரவாயில்ல. உளுந்து உளுந்து மொத்த வண்டியும் அப்படியே நல்லா பொறி பறக்குது ரோட்ல. அன்னைக்கு நான் எஸ் சொல்லாம அவனை பார்த்த உடனே எனக்கு தோணுச்சுல்ல ஒண்ணு, இவன் கண்டிப்பா விழுந்துருவான் அப்படின்ட்டு. அந்த விஷயத்துக்கு நான் நோ சொல்லியிருந்தேன் அப்படின்னா எனக்கு அன்னைக்கு அடிபட்டிருக்காது. சரியான அடி, நல்லா கை பேண்ட் கிட்ட எல்லாம் கீஞ்சிச்சு. அப்ப விழுந்ததுதான் எஸ் சொல்லாம இருந்திருக்கலாமே அப்படின்ட்டு நான் எனக்கு தோணுன முதல் விஷயம். இது அகைன் ஒரு ஃபன்னியான மூமெண்ட் தான் சொல்றேன். யாரும் வந்து ஃப்ரெண்ட்ஸோட ஒரு காலேஜ் டைம்லேயே தான் விடிய காலில் 5 மணிக்கு பீச்ல போய் கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். உங்களுக்கு வந்திருக்கும், விளையாடிருப்பீங்க. ஆமா ஆமா ஆமா, விளையாடிருப்பீங்க. அதே மாதிரி ஒரு நாள் பிளான் பண்ணானுங்க, பெசன்ட் நகர் பீச். காலையில நல்ல பனி டைம், மஃப்ளர் அது இதெல்லாம் போட்டு போயிட்டு இருக்கோம் நல்லா பைக்ல. அவன் வேற வந்து விடிய காலிலன்னா ஸ்பீடா போவாரு, ரோடு காலியா இருந்தா அண்ணன் 100ல போவாரு. சின்ராச கையில பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு நண்பர் கூட உட்காந்து போய்கிட்டு இருக்கேன். போயிட்டே இருக்கோம், போலீஸ் பிடிக்குது, நாங்க மாட்டோம். சரி நாங்க தான் மாட்டோம். வெளியில 2 பேரும் எக்ஸ்ட்ராவா இருந்தானுங்க, அவனுங்களாச்சும் சேஃபா இருந்திருக்கலாம்ல. அவனுங்களும் பின்னாடியே எங்களை தேடி வந்து ஸ்டேஷன் வாசல்லே மாட்டினானுங்க. இப்படி ஒண்ணு நடந்து. சோ நடந்து கிரிக்கெட் விளையாட போனோம். நாங்க போனது 5 மணிக்கு போனோம். 11 மணிக்கு கிரிக்கெட் விளையாடல, ஸ்டேஷன்லயே தான் இருக்கும். போன்லாம் வாங்கி வச்சிட்டாங்க, அது இதுன்ட்டு பயங்கரமா. அப்புறம் என்ன, உட்காந்து அப்படியே விடிய சங்கீத ஸ்வரங்கள் அப்படின்ற மாதிரி ஃபுல்லா உட்காந்துட்டு அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு, கிரிக்கெட் விளையாட வந்தது குத்தமா அப்படின்ட்டு கேட்டா கிடையாது, அவங்க எங்களை செயின் ஸ்நாச்சஸ் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. எவனோ ஒரு பரதேசி அந்த வாரம் ஃபுல்லா செயின் ஸ்நாச்சிங் பண்ணி சுத்தி நின்றுருக்கு. அன்னைக்கு அவன் லீவு, அவனுக்கு பதிலாக நாங்க போயிருக்கோம் கிரிக்கெட் விளையாட. ரவுண்டு போட்டு சுத்துறோம் சார். போயிட்டு இந்த மாதிரி நாங்க தான் அதுன்னு நினைச்சு புடிச்சிட்டு போய் ஃபுல்லா உட்கார வச்சு ஃபுல்லா வந்து பேசி எங்களுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணி, அப்புறம் நாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு நினைச்சு கரெக்டா கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எங்க பேட் பால் எல்லாம் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. இதுக்கு மேல விளையாடவும் முடியாது. விளையாடலையா? எங்க விளையாண்டோம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. எஸ் சொல்லாம வீட்டுல மூடிட்டு தூங்கி இருக்கலாம். அன்னைக்கு எஸ் சொன்னதுனால அது ஒரு பெரிய சம்பவம். சாப்பிடாம கூட திரும்பி இந்த மாதிரி மூவி போகும்போது நிறைய நடக்கும். மூவி போகும்போதுனா இந்த மாதிரி போய் கஞ்சா கேஸ்ல மாட்டுறதுலாம் கிடையாது. ஐயா நான் சொல்றது எப்படி சொல்றது எப்படின்னா, இந்த படத்துக்கு போவானான்னு வந்து யோசிச்சு வச்சிருந்திருப்போம். போவானான்னு முடிவு பண்ணிருப்போம். 2 டே வாடா போர் அடிக்கிறா போலாண்டா அப்படின்னு போய் போன படம் அப்படி இருக்கு. எனக்கு ஒண்ணு இருக்கு, இந்த எண்ணெய் நோக்கி பாயும் தொட்ட ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? நான் வந்து போவானான்னு வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன், வேண்டாம் சொன்னா கேளு, அவரே கேரளா போயிட்டு சொன்னா கேளு போவானான்றேன். ரொம்ப நேரமா ஃபாலோ பண்றீங்க, நானும் பாத்துட்டு இருக்கேன். ஸ்கெட்சா எனக்கு தெரிஞ்சு போச்சு அது வேலைக்கு ஆகாது அப்படின்னு பார்த்தா போனா எங்காலு சசிகுமார் மார்டின்ஸ் கசி வர படத்துல மாதிரி பேசுறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டு இருக்கு. சரி படமா நல்லா இருக்குன்னு பார்த்தா எங்க அந்த ஹீரோயின் கேரக்டர் இங்க இருக்கு, ஹீரோ இங்க இருந்துட்டு வந்து பார்த்து சரி மயக்கமா இருக்காங்கன்னா ஓகே, 2 பேரும் லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே பேசுறேன். எனக்குள்ள மனசுக்கு வெளியே கண்ணு, கண்ணுக்கு வெளியே பொண்ணு, பொண்ணுக்குள்ள மனசுக்குள்ள நான். புரியுதா? அழகா போயிருந்தா 120 ரூபா டிக்கெட் மிச்சம், 50 ரூபா பெட்ரோல் மிச்சம், ஒரு 30 ரூபா பாப்கார்ன் மிச்சம், 200 ரூபா நான் அன்னைக்கு நைட்டு ஜாலியா பிரியாணி சாப்பிட்டு போயிருப்பேன். இந்த மாதிரி வந்து நடந்தது. உங்களுக்கு இந்த மாதிரி எதனா படம் இருக்கு? எனக்கு வந்து லைக் ஒரு படம்
அந்த படம் நான் என்னன்னு சொல்றேன். அந்த படம் வந்து எந்த படம் கூட்டு போறாங்கன்னே தெரியல. எல்லாரும் அது அப்படியே இன்ஸ்டன்டா புக் பண்ணி அப்படியே போறோம் அப்படின்ற மாதிரி கூட்டு போயிட்டு உட்கார வச்சிட்டாங்க. தியேட்டர்ல 20 பேர் தான் இருக்கிறாங்களே. என்னடா படம் இது அப்படின்னு ஒண்ணுமே தெரியல. ஆரம்பிச்சது சீதாராமம். படம் வந்து பாக்குறோம் பார்த்து முடிக்கும் போது செம்ம ஃபீல். இந்த படத்துக்கு வந்து நான் வந்து என்ன சொல்றது, அன்னைக்கு எஸ் வந்து நான் சொன்னேன். ஆக்சுவலா நான் எப்படி சொல்லணும் அப்படின்னா, நான் அன்னைக்கு வந்து நோ சொல்லி ஒரு மாதிரி தப்பிச்சு நான் மட்டும் அந்த படத்துக்கு வந்து நான் இல்ல வரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா எனக்கு அது மிஸ் ஆயிருக்கும். தியேட்டர்ல அந்த படம் செம்ம ஃபீல். ஸோ இப்போ எஸ் சொல்லி எந்த இடத்துலாம் வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு இவ்வளோ நம்ம பேசணும். இப்போ நோ சொல்லி எங்கெங்கெல்லாம் தப்பிச்சிருக்கோம் அப்படின்ற விஷயங்கள் பேசணும். உங்களுக்கு எதனா தோணுதா? தோணுது. எனக்கு லைவ் இன்சிடென்டே இருக்கு, சொல்றேன். சொல்லுங்க. சின்ன வயசுல இந்த ஏரியெல்லாம் குளிக்க போவானுங்க, பசங்க வந்து கூப்பிட்டானுங்க. அப்பெல்லாம் எங்க அம்மா உள்ள தலைமலை தட்டி நீங்க மூட்டு வீட்டுல உட்காரு அப்படின்னு வந்து சொல்லிட்டானுங்க. அப்படி அவனுங்க வந்து 3 பேர் போயிருப்பானுங்களே. 3 பேர் போயிட்டு சாயந்தரம் வரைக்கும் வந்து எல்லாமே நார்மலா தான் இருந்துச்சு. சாயந்தரக்கு அப்புறம் வந்து பரபரப்பாகி அவனுங்க அதுல வந்து ஏரியில வந்து இறந்துட்டானுங்க அப்படின்ட்டு வந்து தெரிஞ்சு போச்சு. மாட்டி அந்த ஏரியில மாட்டி வந்து இறந்துட்டானுங்க. நீச்சல் அடிக்க தெரியாம ஆரியங்குறையமா நீச்சல் அடிச்சு அது மாதிரி இறந்துட்டானுங்கன்னு சொன்ன உடனே அவங்க 3 பேருமே 3 பேர் 5 பேர் போனாங்க. 3 பேர் ஃபிளாட், 2 பேர் மட்டும் தப்பிச்சிட்டானுங்க. அது அவனுக்கு 2 பேர் மட்டும் இப்ப எங்க சுத்தி நிக்கிறானு நம்மளுக்கு தெரியாது. அன்னைக்கு நம்ம அதுக்கெல்லாம் நோ சொன்னதுனாலதான் இன்னைக்கு வந்து நான் முன்னாடி வந்து உட்காந்து இந்த ஐகி ஃபேன் பாய் சேனல்ல ஒரு நேரடி ஒளிபரப்பா உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். நேரடி ஒளிபரப்பு இல்ல. சரி. ஸோ ஆக்சுவலாக ஆனால் உண்மைதான். எந்தெந்த இடத்துல நம்ம நோ சொல்லணுமோ அந்த இடத்துல சொல்லிடணும். நம்ம இன்ஸ்டிங்க்னு ஒன்று இருக்கும், பேசிக் இன்ஸ்டிங். ஆமா, அன்னைக்கு எனக்கு போகக்கூடாதுன்னு தோணுச்சு, கட் ஃபீல் பேசிக்கா. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி ஒரு இடத்துல நோ சொல்லணும் அப்படின்னு தோணுதுன்னா ப்ளீஸ் சொல்லிடுங்க. நீங்க நோ சொல்லாததுனால உங்க லைஃபையே கூட இழக்க தோணும். ஆமா, நோ சொல்லாததான் ஒரு ட்ரக் அடிக்ட்குள்ள என் ஃப்ரெண்டு போறான். நோ சொல்லாதனால தான் ஒரு தேவையில்லாத ஒரு பிசினஸ்லயோ ஒரு ரிஸ்க்லயோ போய் என் ஃப்ரெண்டு மாட்டுறான். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும்போது நோ எந்த இடத்துல உங்களுக்கு சொல்லணும்னு தோணுதோ ப்ளீஸ் சொல்லிடுங்க. எனக்குமே அது பெரிய டிராபேக். நான் யாருக்கிட்டையுமே நோ சொல்ற பழக்கமே எனக்கு கிடையவே கிடையாது. லைக் ஒரு ஹெல்ப்போ இல்லை ஏதாவது ஒரு ஃபேவரா கேட்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்தை எப்படி பண்ணி முடிக்கலாம் அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். அது வந்து என்னோட பர்சனல் ஸ்பேஸ், என்னோட பர்சனல் லைஃப் இது எல்லாத்தையுமே வந்து இன்டரப்ட் பண்ணுது அப்படின்னாலுமே கூட நான் அந்த இடத்துல வந்து கிவ் அப் பண்ணது கிடையாது. ஆனா அது தப்பு, அது ரொம்ப தப்பு. பேசிக்கா உங்களுக்கு நோ சொல்லணும் அப்படின்னு எந்த இடத்துல தோணுதோ அதை சொல்லுங்க. நோ சொல்றது வந்து இன்னொருத்தரை ஹர்ட் பண்ணிடும், இன்னொருத்தரை வந்து டேமேஜ் பண்ணிடும், நம்மளோட ஒரு நைஸ் குவாலிட்டியை நைஸ் கேரக்டரை வந்து அது ஸ்பாயில் பண்ணிடும். இந்த மாதிரிலாம் நீங்க நினைக்கவே வேண்டாம். ஸோ யாருக்கும் ப்ளீஸ் பண்ணி வாழ வேண்டாம். நோ சொல்றது வந்து ரொம்ப முக்கியம். நோ சொல்றது வந்து சென்ஸ் ஆஃப் ரிலீஃப் மாதிரி தான். அது முன்னாடி இருக்கான் ஹர்ட் ஆயிடும் கூட தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அது கூட சொல்லிட்டு கூட சொல்லுங்க. உங்க ஹர்ட் ஆனாலும் சாரி, நோ சொல்றதுதான் இந்த இடத்துல எனக்கு கரெக்ட்னு படுதுன்னா அது தைரியமா நோன்னு சொல்லுங்க, பிரச்சனையே வந்து கிடையாது. ஆமா, இந்த வாட்டி ரிலேஷன்ஷிப்ல நான் எடுத்துட்டு வரேன். என்னது ரிலேஷன்ஷிப் டாபிக் வருது மக்களே வருது. இல்ல அவர் சொல்லி கொடுத்ததுதான். இப்ப பாருங்க, சத்தியமா கிடையாது. ஆனா பாருங்களா, சோ இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க எங்கெல்லாம் நோ சொல்லணும் அப்படின்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா நிறைய இடம் இருக்கு. ஒரு டாக்ஸிக்கா உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் போகுதுன்னா நீங்க நோ சொல்லணும். உங்களுக்கு வந்து ஒரு பிடிக்காத இடத்துல வந்து நீங்க ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாங்க, இல்ல வந்து உங்களுக்கு டிராவல் பண்ண சிச்சுவேஷன் இல்ல, உங்க வீட்டுல செலவு பண்ற சிச்சுவேஷன் இல்ல, ஒரு பினான்சியல் இல்ல, ஆனாலுமே உங்க ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் டிமாண்ட் பண்ணுது. உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கேக்குறாங்க, உங்க பாய் ஃப்ரெண்ட் கேக்குறாங்க, இவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றது, இப்படி இருந்தாதான் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்ற ஸ்டாண்டர்ட்ல என்னென்னலாம் உங்ககிட்ட டிமாண்ட் பண்றாங்களோ அந்த விஷயத்துக்கு நோ சொல்லுங்க. இவ்வளவுதான் இருக்கு அப்படின்றத சொல்லிடணும். கரெக்ட். இப்போ நீங்க காஸ்ட்லி பைக் வாங்கினாதான் உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்க நோ சொல்லணும். நீங்க வந்து ஒரு 50,000 ஒரு 70,000 80,000 சேலரி வாங்கினாதான் உங்களுக்கு மேரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த விஷயத்துக்கு நீங்க நோ சொல்லணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு அது ஹார்ட்ஃபுல்லா எவ்வளவு தேவையோ அங்கதான் அது எஸ். ரிலேஷன்ஷிப் அப்படிதான் ஒர்க் ஆகுது. உங்களை ஜென்யூனா எவ்வளவு அது புரிஞ்சுக்குதோ அவ்வளோக்கு எவ்வளவு உங்களுக்கு பாசிட்டிவா போகும், ஸ்மூத்தா போகும். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் மற்றது எல்லாமே எக்ஸ்டர்னல் தான். இப்போ எதுவுமே பண்ணாம வந்துருமா அப்படின்ட்டு கேட்டாக்கா அது அப்படி கிடையாது. அந்த பேசிக் அப்படியே இருக்கணும். நேச்சுரலா என்ன இருக்கோ அதை விரும்பி உங்களுக்கு என்ன வரும் ஸ்டார்டிங்ல இந்த ஸ்பார்க் அப்படியே இருக்கு. ஸோ அதுதான் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணணும். லைக் நீங்க நோ சொல்ல கத்துக்கணும். ஒரு விஷயத்துலயுமே ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கல, அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யாரா இருந்தாலுமே சரி நோ சொல்லுங்க. நீங்க சொல்லலைன்னா அதை எஸ்ன்னு புரிஞ்சுக்கிற ஆளுங்க தான் இங்க நிறைய பேர். மௌனம் சம்மதம், மௌனம் வந்து பாசிட்டிவான எஸ், இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இங்க இன்னும் நிறைய பேர் சுத்துறாங்க. கிடையாது, மௌனமா இருக்கிறாங்கன்னா அவன் குழப்பத்துல இருக்கான். முதல்ல அதை ஜஸ்ட் பையன் பைத்தியக்காரன் அப்படின்ற மண்டகோளாறு உள்ளவன். ஒருத்தவங்க சைலண்டா இருக்காங்க அப்படின்னா அவங்க எஸ் சொல்றாங்கன்றதுக்கு அர்த்தம் கிடையாது, அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ப்ளீஸ் ஆஸ்க், நீங்க நோ சொல்ல விரும்புறீங்களா, உங்களுக்கு வந்து நோ வந்து இந்த இடத்துல நோ ஒன்னு ஃபீல் பண்றீங்களா அப்படின்ட்டு தயவு செஞ்சு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆமா, நம்ம ஒண்ணு மனசுக்குள்ள புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒண்ணு ரோபோட்லாம் ஒண்ணு கிடையாது. வாய் விட்டு கேளுங்க, சிம்பிள். ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு படத்துல
இந்த எஸ் நோவும் எங்கேயாச்சும் ஒர்க் ஆகி பாத்திருக்கீங்களா? எந்த நிறைய படம்? இருக்கு. சொல்லுங்க, இந்த சொல்லுங்க. முதல்வன் படத்துல வர எஸ் ஆ, எங்க சொல்றேன்னா அந்த இன்டர்வியூ சீன். அந்த இன்டர்வியூ நடக்கும்போது அந்த மக்கள் பிரதிநிதியா அவர் வந்து நிறைய கேள்வி கேட்டுட்டே இருப்பாரு. ம், ம், அப்படி கேட்டுட்டே இருக்கும்போது அது வந்து ஒரு மாதிரி ப்ரொவோக் ஆகி, ம். நீ வேணா ஒரு நாள் சிஎம் சீட்ல இருந்து பாரு அர்ஜுன் வந்து பார்த்து ரகுவரன் கரெக்ட், கேட்கும்போது கரெக்ட். அப்படியே தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு அந்த பில்டப் எல்லாம் பண்ணி ம், ம். அப்படியே எல்லாரும் அந்த அவரே அர்ஜுனே உத்து பார்க்கும்போது அவர் சொல்ற எஸ். சரிங்கய்யா, இது சாத்தியம்னா நான் தயார். ஒரு நாள் நான் உங்க பதவியில இருந்து பாக்குறேன். அதுக்கப்புறம் அந்த அந்த படத்துல நடக்கிற ஒரு விஷயமும் சரி, ம், ம், ம். அவர் அந்த சிஎம்மா ஒரு விஷயம் என்னென்ன பண்றாரு, நேரடியா ஆய்வு பண்றது அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப அதெல்லாம் இப்போ நடந்தா இன்னும் நல்லா இருக்கும்னு நம்ம ஃபீல் பண்றோம். ஆமா. அது நடந்தா மேபி இங்க நடந்திருக்கலாம், இன்னுமே நடக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கும். ம், ம். அந்த சீன் இன்னும் ரெலவெண்டா தான் இருக்கு. கரெக்ட். மக்கள்ல இருந்து ஒருத்தர் பிரதிநிதியா நம்மளுக்கு கூடவே இருக்காரு அப்படின்ற மாதிரி அந்த அந்த ஒரு நாள் வந்து அந்த மக்களுக்கு ஹோப் கொடுக்கும். கரெக்ட், ஸோ கரெக்ட். அப்ப அந்த ஹோப் கொடுக்கும் போது அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே நிறைய அகைன்ஸ்டா அவருக்கு மாறும். அவரோட ஸ்டூடியோ போட்டு உடைப்பாங்க. அவருக்கு சுத்தி வந்து ஃபேமிலியை வந்து ஒரு மாதிரி அந்த ஃபேமிலி பாம்பு வச்சு கொண்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் எந்ததெல்லாம் பெரிய வந்து சொந்தமா நினைக்கிறவரோ அவர் முழுசா அவரை விட்டு எல்லாமே போயிடும். எல்லாருமே நீங்க திருப்பியும் வரணும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் அவர் திருப்ப அவன் அகைன் சொல்ற எஸ். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஒரு அந்த பெரிய தாக்கத்தை ஒரு வாழ்க்கையில ஆமா, ஏற்படும். கரெக்ட், கரெக்ட். அந்த எஸ் சொன்னதுனால ஒரு நாள் சிஎம் ஆகி அதுக்கப்புறம் இந்த சிஎம் போஸ்ட் போய் அதுக்கப்புறம் வந்து நாலு ஃபுல்லா அந்த மீம் கூட போட்டிருப்பாங்க. டிவி முன்னாடி உட்காந்துட்டு நாலு ஃபுல்லா அவனை பத்தி தான் பேசுறாங்க அப்படின்ற மாதிரி டொனாலிட்டிலே அது ஃபுல்லா மாறிடும். கரெக்ட். அதாவது அந்த எஸ் வந்து எங்க நம்மளுக்கு லைஃப்ல வரும் அப்படின்னா ரொம்ப ஹார்டான இடத்துல வரும். நல்ல எக்ஸாம்பிள் ஆக்சுவலா இது. அர்ஜுன் பயங்கரமான கனெக்ட். ஏன்னா அந்த எஸ்க்கு அப்புறம் டோட்டலா டோன்டோனே எல்லாம் மாறிடும். எங்க இருந்து எங்க ஒரு ரிப்போர்ட்டர்ல இருந்து சிஎம் ஆகுறதுலாம் வந்து இம்பாசிபிள் ஒரு விஷயமா இருக்கும். எனக்கு இந்த மாதிரி படத்துல தோணுன விஷயம் வந்து விசாரணை படம் தான். விசாரணை படத்துல பாத்தீங்கன்னா அட்டகத்தி தினேஷும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் நல்லா மாட்டிப்பாங்க ஃபுல்லா அந்த ஆமா 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 ஆமா. அங்க வந்து அவங்க நோ கன்சிஸ்டன்டா சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த நோ வந்து அவங்க எண்டு வரைக்கும் லைக் தினேஷ் வந்து அவர் சாகுற வரைக்கும் அந்த கேரக்டர் சொல்லிட்டே இருக்கும். ஆமா. ஏன் அந்த கேரக்டர் நோ சொல்லிட்டே இருக்கு? ஈஸியா எஸ் சொல்லி காம்ப்ரமைஸ் ஆகி போயிடலாமே. எஸ் சொல்லியிருந்தா அந்த இடத்துல அவர் மேல ஒரு கிரைம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். ஸோ அது வந்து அவர் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது வந்து இன்னும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்துட்டே தான் இருக்கு, இனிமே நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த நோவை அவ்வளோ ஸ்ட்ராங்கா கடைசியில் அவர் இறக்குற வரையும் சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த விஷயம் வந்து ரொம்ப அந்த நோ ஏன் தேவை அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். மாரல் ஆஃப் த வீடியோ என்னன்னா, நீங்க எஸ் விசஸ் நோ அது ரொம்ப வந்து ஈஸியான இடத்துலலாம் வந்து வராது. ஆமா, அது வர்றது வந்து ரொம்ப டஃப்பான இடத்துல வரும். அதை நீங்க சூஸ் பண்றதுதான் வந்து நீங்க இந்த பக்கமா அந்த பக்கமா தான் மெலிசான கோடு. இந்த பக்கம் வந்தா நல்லவன், அந்த பக்கம் தான் நீ கெட்டவன். பேசிக்கா இதுல சொல்ல வர விஷயம் இந்த வீடியோவோட மோட்டிவ் என்ன அப்படின்னா, நீங்க சொல்ற ஒரு எஸ் ஒரு நோ உங்க லைஃபையே மாத்தி போட்டுரும். கண்டிப்பாக அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா சொல்லுங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ. ப்ரோ புடிச்சிட்டேன் எஸ் விசஸ் நோ இந்த இந்த வீடியோ வாட்டியும் பிடிச்சா அவன காது பிடிக்கிறேன். ஆடியன்ஸ்க்கு இல்ல சொல்ல லைக் அப்போ நான் மனுஷன் இல்லையாடா? தர்மம் பண்றேன். கேளு ப்ரோ, நீதான் ஆமா கேட்டே ஆகணும். அதாவது இந்த சத்யராஜ், குஷ்பு, வடிவேலு, சிபிராஜ்ல ஒரு படத்துல இருப்பாங்களே. அதாவது அந்த சிபிராஜோட ஒய்ஃப் வந்து நைட்டு நேரத்துல மீன் குழம்புலாம் சமைச்சு வச்சிருக்கோம். யார் சமைச்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னோடனே இவதான் சமைச்சானோடனே இதை சாப்பிட்டா என் கௌரவம் போயிடும் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே சாப்பிட மாட்டாங்க. வடிவேல் சாப்பிட போவாரு. இந்த வீட்டுல எவனா இருக்கானா ரோசத்தோட இருக்கானா அவனும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுவாரு. கடைசியில பார்த்தா வடிவேல சாப்பிட மாட்டாரு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா எல்லாரும் சாப்பிட்டுருவாங்க. வடிவேலுக்கு மட்டும் அந்த மீன் குழம்பும் மீன் வறுவலும் கிடைக்காது. அவர் ஒழுங்கு அங்கேயே நோ சொல்லி நீ சாப்பிட்டா சாப்பிடாடிக்கு போய் அங்கேயே நோ சொல்லி அவர் சாப்பிட்டு இருந்தானா அவருக்கு மீன் குழம்பு கிடைச்சிருக்கும். அன்னைக்கு நைட் அவர் பசி இல்லாம தூங்கி இருப்பாரு. நம்ம வாங்கின இடத்துல இந்த மீனை பச்சையா வச்சு திங்காம இங்க கொண்டாந்துக்கு நம்ம புத்தி செருப்பால் அடிக்கணும். இதுதான் கைஸ், நீங்க கரெக்டா ஒரு டிசிஷன் எடுங்க. உங்களுக்கு லைஃப்ல மீன் குழம்பு வறுவலும் கண்டிப்பா கிடைக்கும். அப்புறம் வெறும் கை நக்கிட்டு தான் தெரியணும். வரேன், பாய். பயங்கர மோட்டிவேஷன். ஓகே போலாமா? ஓகே முடிச்சிடலாம் கைஸ்.